ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு vlog with வெங்கட் ஒன்ஸ் அகேன். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் அண்ட் அட்வான்ஸ்டு ப்ராடக்ட்டு, பட் வித்தின் த பட்ஜெட் நம்ம பார்க்க போகிறோம். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, நோவிட்டா பிராண்டடு ஏஐ ஸ்மார்ட் கிளாஸஸ் வித் சார்ஜிங் பாக்ஸ் அண்ட் ஃபோட்டோக்ரோமிக். ஃபோட்டோக்ரோமிக்னா நீங்கள் நார்மலாக ப்ளைனாக இருக்கும், சன்லைட்டில் போனீங்கன்னா பிளாக் ஆகிடும். ஸோ திஸ் வில் பி வெரி வெரி யூஸ்ஃபுல் யூஸிங் த சன்லைட். நம்ம ஊர்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சார்ஜிங் பாக்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சார்ஜர் பின்ன எல்லா இடத்துக்கும் தூக்கிட்டு அலைய வேண்டியதில்லை. அதுலேயே சார்ஜிங் இருக்குது, இன் அண்ட் அவுட்டுமே இருக்குது. ஸோ பிஃபோர் கோயிங் டு அன்பாக்சிங், ஐ வுட் லைக் டு ரெக்வஸ்ட் யூ கைண்ட்லி கன்சிடர் சப்போர்ட்டிங் பை ஃபாலோவிங் அண்ட் சப்ஸ்கிரைபிங் டு த vlog with வெங்கட் சேனல். ஓகேயா? ப்ராடக்ட் போகலாமா? இது ஏன் ஒரு ஹாஃப் ஓப்பன்டாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ராடக்ட் வந்து அன்பாக்சிங் வந்து முதலையே ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி தான் வந்தது, அதனால் ஓப்பனாக தான் இருக்குது. ரெண்டாவது, இந்த பாக்ஸ் வந்து கொஞ்சம் வெளியே இருக்குது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதுனால ஐ ஹவ் கெப்ட் இட் ஓப்பன்டு. ஓகேயா? அன்பாக்சிங் போகலாமா? இங்கே பாருங்கள், அதான் நீங்கள் பார்க்க போகிற ப்ராடக்ட் தான் இந்த நோவிட்டா. இதில் என்னென்ன இருக்குன்றதை முதல்ல ஒரு சின்ன கிளான்ஸ் காட்டிடுறேன் உங்களுக்கு நான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹை சியான் அப்படி சொன்னால் ஓப்பன் ஆகிடும். மியூசிக் பிளேபேக் கண்ட்ரோலுக்கு பாட்டு கேட்டுக்கலாம், ஆனால் ஓப்பன் இயர், அதனால் பாட்டு நீங்கள் கேட்குறது வந்து வெளியவும் கேட்கும். அஃப்கோர்ஸ் எனி ப்ளூடூத் ப்ராடக்ட் மாதிரி கால் ரிசீவ் பண்ணிக்கலாம், ஆன்சர் பண்ணிக்கலாம், காலும் பண்ணிக்கலாம். வீடியோ ஷூட்டிங் இருக்குது. அது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, ஏஐ இன்டெலிஜென்ஸு. நீங்கள் வந்து உங்களோட ஏஐ எதிர்க்கலையா அசிஸ்டன்ட் இருக்கு இல்லையா, சிரி, கூகுள், ஜெமினை, இதெல்லாம் கேள்வி கேட்டு உங்களுக்கு பதில் சொல்லும். தென் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதில் கேமரா இருக்கிறதுனால இதை ப்ரெஸ் பண்ணி எய்தாப்பில் இருக்கிற ஆப்ஜெக்ட், என்ன ஆப்ஜெக்டாக வேணா இருக்கலாம், அது என்னன்னு கேட்டிங்கன்னா அதை பற்றி ஒரு டீட்டெயில்டு ரிவ்யூ கொடுக்குது அது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஷூட்டிங் வந்து ஆன்டி ஷேக், கொஞ்சம் வந்து ஷூக் இல்லை, கொஞ்சம் ஷேக் இல்லாமல் நீங்கள் வீடியோஸ் எடுக்கலாம். அப்புறம் இதில் எடுக்கிற ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை மொபைலோட வைஃபைல நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். தென் பார்த்தீங்கன்னா, டியூவல் மைக் இருக்கிறதுனால நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கும். எல்லாமே டச் கண்ட்ரோலில் ஆப்ரேஷன். நீங்கள் காதில் மாட்டிக்கிட்டு கழட்டினீங்கன்னா என்ன ஃபங்க்ஷன் பண்ணிகிட்டு இருக்கோ அது அப்படியே ஆஃப் ஆகிடும், வேர் டிடெக்ஷன். தென் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 139 லாங்குவேஜஸ் வந்து ரியல் டைம் டிரான்ஸ்லேஷன். அவங்க என்ன பேசுகிறாங்கன்றதை உங்களுக்கு சொல்லி நீங்கள் என்ன சொல்கிறாங்கன்றதை அவங்களுக்கும் சொல்லும். அவ்வளோ ஒரு அருமையான ஏஐ ப்ராடக்ட் இது. இதுதான் ப்ராடக்ட்டு. இது பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து போட்டிருக்கேன், ப்ராடக்ட் மேனுஃபேக்சர்ட் இன் சைனா. விலை பார்த்தீங்கன்னா 15,999 போட்டிருக்காங்க. பட் ஐ காட் இட் லெஸ் தென் 10,000 இன் ஃப்ளிப்கார்ட். ஓகேயா? மேனுஃபேக்சர்டு ஜனவரி அண்ட் ஐ காட் இட் ஜஸ்ட் டே பிஃபோர். ஸோ ஒரு 2 நாள் தான் ஆகுது. மேல நம்ம வாங்கியாச்சு இந்த ப்ராடக்டை. ஓகேயா? ஃபுல் 1 இயர் வாரண்ட்டி இருக்குது. உள்ள என்னென்ன இருக்குன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். இது வந்து ஐஎஸ்ஐ சப்போர்ட்டோட இருக்கிற ப்ராடக்ட்டு. வேறு என்ன இருக்குது பாக்ஸில்? வேறு பெருசாக ஒன்றும் இல்லை. இந்த என்னென்ன டைப் இருக்குன்னு காட்டுறான். போலரைஸ்ட் லென்சஸ்ஸு, ஃபோட்டோகிராமிக் லென்சஸ்ஸு, இல்லை சன்கிளாஸ் லென்ஸு. இது வந்து ஃபோட்டோகிராமிக் லென்ஸுன்றதுல ஃபோட்டோகிராமிக்கில் கிளிக் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த உள்ளே இருக்கிற பாக்ஸ்லேயே அதே மாதிரி என்ன இருக்குன்னு சொல்லிட்டு டிக் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரேம் வந்து எந்த கலரு, இது பிளாக் கலர்ன்றதை டிக் பண்ணியிருக்காங்க. ஃபோட்டோகிராமிக் லென்சஸ்ன்னு டிக் பண்ணியிருக்காங்க. சார்ஜிங் பாக்ஸ் வந்து பிளாக்காக ஆரஞ்சுன்றதை ஆரஞ்சில் டிக் பண்ணியிருக்காங்க. ஓகேயா? இப்போ நம்ம அன்பாக்சிங் போகலாமா? பாருங்கள், ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ப்ராடக்ட். வந்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான, அது பட் ரொம்ப நம்மளோட பட்ஜெட்டில் வர ஒரு ப்ராடக்ட்டு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பாக்ஸு, இதுதான் சார்ஜிங் பாக்ஸு. இதில் வந்து அந்த எவ்வளோ சார்ஜ் இருக்குன்றதை டிஸ்பிளே காட்டும். இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி இதை எடுத்துகிட்டு திருப்பி வச்சிங்கன்னா பாருங்கள், சார்ஜ் காட்டும், எவ்வளோ இருக்குது சார்ஜுன்றதை காட்டு பாருங்கள். தெரியுதா உங்களுக்கு? ஃபுல் 100% இப்போ சார்ஜ் பண்ணியிருக்கேன், அதனால் ஃபுல் 100% சார்ஜ் இருக்குன்னு காட்டும். இதில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து அந்த ப்ராடக்டோட பிராண்டிங் இருக்குது, நோவிட்டான்னு சொல்லிட்டு. ஒரு நல்ல லெதர் ஃபினிஷிங்கால் ஒரு ஹை ப்ரீமியம் பாக்ஸ் இது. கீழே பார்த்தீங்கன்னா 2 டைப் சி இது இருக்குது. ஒன்று வந்து ஃபார் சார்ஜிங், இன்னொன்று வந்து அவுட்டு. என்னென்னு கேட்டிங்கன்னா, இதே வந்து ஒரு சின்ன பவர் பேங்க் மாதிரி நீங்கள் ஒரு ரிவர்ஸ் சார்ஜிங்க்கு உங்கள் மொபைலுக்கு ஒரு எமர்ஜென்சிக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணுறதுக்கு ஆன் ஆஃப் பட்டன் இங்கே இருக்குது. ஓகேயா? எல்லாம் ரொம்ப கிளாசிக்கலாக இருக்குது பாருங்கள் ப்ராடக்ட். ஒரு ப்ரௌன் கலரில் ஒரு ப்ரீமியம் லுக் இருக்குது இதுக்கு. இப்போ நம்ம ப்ராடக்ட் பார்க்கலாம். இந்த சார்ஜிங் இருக்கிறதுனால பாருங்கள், உள்ள லைட்டு எரியுது, பார்த்துட்டு தெரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இதுதான் நம்மளுடைய ஏஐ ஸ்மார்ட் கிளாஸஸ். அருமையாக இருக்குது ப்ராடக்ட். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பல்கியாக இருக்குது, ஏன்னா பேட்ரி அதுக்குள்ளே 1008 மெக்கானிசம்லாம் இருக்கிறதுனால. இந்த இடத்துல ஒரு சின்ன 2 பின்னு தெரியுதா? இந்த பின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போக்கோ பின் இங்கே இருக்குது பாருங்கள். அந்த 2 பாயிண்ட் மாதிரி தெரியுதா அந்த இடத்துல டிப்பில்? அதில் வந்து சார்ஜ் பண்ணுறது, இந்த பாக்ஸில் வச்சு அப்படியே சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ சார்ஜ் வந்து டவுன் ஆகுன்ற ஒரு பயமே இருக்காது. உள்ளுக்குள்ளே என்ன போட்டிருக்குன்றதே ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். இது ப்ராடக்ட் பேர் வந்து, மாடல் நம்பர் வந்து XO-X01 Ultra, 3.7 volts, 3500 mAh இந்த பாக்ஸோட கெப்பாசிட்டி. ஆனால் இது வந்து கம்மியாக 1000, இது 120 150 தான் சொன்னாங்க. தென் 5 volt 1 ஆம் சார்ஜரு,
உள்ளே இருக்குது லித்தியம் பாலிமர், ஆஃப்கோர்ஸ் சொல்லவே வேண்டாம், மேட் இன் சைனா. இப்போ ப்ராடக்ட் பார்த்துடலாமா? இதுதான் ப்ராடக்ட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி பாக்ஸில் வேறு என்னென்னலாம் இருக்குன்றத ஒரு கிளான்ஸு பார்த்துடலாம். சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்குங்க. இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா முதல்ல ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாக்ஸில் என்ன இருக்குன்றத. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு க்ளீனிங் கிளாத்து, அந்த கிளாஸை வந்து இதை க்ளீன் பண்ணுறதுக்கு, லென்சஸை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு க்ளீனர் கிளாத் கொடுத்துருக்காங்க. தென் ஒரு யூசர் மேனுவல் X01 கிளாஸஸ்ன்னு சொல்லிட்டு இந்த இதோட ப்ராடக்டோட இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா ஹை சயான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வருது. அந்த ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்றதெல்லாம் எல்லாம் கம்ப்ளீட்டாக சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல. இது கிட்டத்தட்ட ஒரு 4-5 லாங்குவேஜில் கொடுத்துருக்காங்க. நம்ம இங்கிலீஷில் பார்த்துட்டு, அஃப்கோர்ஸ் இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி, ஒரு 4 பக்கம் தான் இருக்குது மொத்தமே. எல்லா லாங்குவேஜ் இருக்கிறதுனால கொஞ்சம் பல்கியாக இருக்குது புக்கு. இது தவிர என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இந்த கவரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஒரு ப்ராடக்ட் இது. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு ப்ரீமியமாக வந்து அந்த கிளாஸோட டிப்பில் இந்த இடம் பார்த்தீங்களா, இங்கே வந்து போட்டுக்கிட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ப்ரீமியம் லுக்கு கொடுக்கும். இது தெரியுதா உங்களுக்கு? எப்படி உள்ளே போகிறதுக்கு இது போகும், இந்த பக்கம் இது, அந்த பக்கம் அது, தெரியுதுங்களா? இங்கே பாருங்கள், எப்படி போட்டுக்கிட்டிங்கன்னா கிளாஸ் வந்து வெளியே வராது, ரொம்ப லுக்கும் ரொம்ப கிராண்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது வந்து ஒரு இது கனெக்ஷனு. தென் வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சார்ஜிங் கேபிள் ஒன்று உள்ளே இருக்குது இதுக்குள்ளேயே. இது பார்த்தீங்களா? இது வந்து இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது டைப் ஏ டு போக்கோ பின். போக்கோ பின் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இது பாக்ஸ் இல்லாதப்ப நீங்கள் டக்குன்னு இதை வச்சு கூட இந்த சின்ன வாட்ச் கலர் பாருங்கள், அந்த மாதிரி போக்கோ மேக்னெட்டிக் சார்ஜர் இது. இதை வச்சு இந்த இருக்கு பாருங்கள், இந்த பாயிண்ட்டை வச்சு தெரியுதா உங்களுக்கு, 2 ஒரு சின்ன பிரைட்டாக 2 டாட் மாதிரி இல்லையா, இதை இங்கே வச்சிங்கன்னா அப்புறம் அட்டாச் ஆகிருக்கும் பாருங்கள். தெரியுதா உங்களுக்கு? பாக்ஸ் அட்டாச் ஆகிடுச்சு. இதை வந்து அப்படியே வச்சு சார்ஜ் பண்ணிக்கலாம், இல்லட்டினா பாக்ஸில் வச்சு இந்த பின் மூலமாக இங்கே இருக்கிற பாயிண்ட் மூலமாக சார்ஜ் பண்ணிக்கலாம். வேறு என்னென்ன இருக்குது இதில் பார்த்துலாமா? இதில் கண்ட்ரோல்ஸு இது பார்த்தீங்கன்னா, இங்கே கீழே வந்து டாகிள் சுவிட்ச், அதாவது ஆன் ஆஃப் சுவிட்சு. இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் லைட் எரியும். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், இது வந்து ஆன் ஆஃப் சுவிட்சு. இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பவர் ஆன். தெரியுதா? இந்த பாருங்கள் லைட் எரியுது பாருங்கள். இந்த ப்ளூ லைட்ஸ் வந்து எரிஞ்சது எவ்வளோ பேட்டரி இருக்குன்னு காட்டும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கண்ட்ரோல் இருக்குது. இதில் தான் எல்லா கண்ட்ரோலும் இருக்குது. பாட்டை இது பண்ணுறது, ஆன் பண்ணுறது, ஆஃப் பண்ணுறது, அப்புறம் பாட்டை வந்து இது என்ன சொல்கிறது, ஒரு இது ஆக்டிவேட் பண்ணுறது, தென் மியூசிக் ரெக்கார்டிங், வீடியோ ரெக்கார்டிங், ஆடியோ ரெக்கார்டிங், எல்லா ரெக்கார்டிங்கும் இந்த சிங்கிள் மல்டி ஃபங்க்ஷன் பட்டன். தென் முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், தெரியுதா? இது வந்து இதுதாங்க ரியல் கேமரா, 8 மெகா பிக்சல் சோனி கேமரா. தென் இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவலாக ஒரு கேமரான்னு மாதிரி இருக்கும், ஆனால் கேமரா கிடையாது. இந்த இடத்துல ஒரு லைட் இருக்கும். நீங்கள் ஃபோட்டோ எடுத்தாலும் சரி, வீடியோ எடுத்தாலும் சரி, இந்த லைட்டு வந்து காட்டி கொடுத்துரும். அதனால் இதை வந்து இல்லீகலான யூஸ்க்கு நீங்கள் எதுவும் பண்ண முடியாது. ஆனால் இதை ஆஃப் பண்ணிங்கன்னா, இல்லை க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா கேமரா ஒர்க் பண்ணாது. இது வந்து ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு ஆப்ஷன். தப்பு தண்டா எதுவும் நீங்கள் இதை வச்சு பண்ண முடியாது. இந்த இதுக்கு போட்டுக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ இதோட ஃபங்க்ஷன் என்னன்றதை நான் வந்து அடுத்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ டில் தென் நெக்ஸ்ட் வீடியோ அந்த ஃபுல் ஃபங்க்ஷன் ரிவ்யூ எப்படின்றத உங்களுக்கு நான் காட்டுறேன். நான் அது காட்டிட்டு அது வரைக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் பை ஃப்ரம் vlog with Venkat. Kindly consider subscribing, following and supporting vlog with Venkat channel. Bye friends. See you. Bye bye.